ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 100 சீட்டுகளை பிடித்து ஒரு தகுதியான எதிர்க்கட்சி வரிசையில் அமரப்போகிறது. காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரும் RSS காரர்களும், குறிப்பாக நரேந்திர மோடி, அமித்ஷா போன்ற தலைவர்கள் கடுமையாக முயற்சி செய்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியை அவர்கள் நினைத்த மாதிரி ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர்கள் திரும்ப திரும்ப தோல்வி அடைந்து வருகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவு இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒரு எழுச்சியை பெற்று வட மாநிலங்களில் அந்த கட்சி மிக ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக தற்போது மாறி வருகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் காங்கிரஸ் கட்சியை அவர்கள் அசைத்து பார்க்கிறார்கள்? காங்கிரஸ் கட்சியை அடியோடு அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதான் முக்கியமான காரணம். ஏன் பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவை போய் இவர் தாக்குவார். ஜவஹர்லால் நேரு தான் அந்த நாட்டை கெடுத்துட்டாரு, குட்டி செவராக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜவஹர்லால் நேரு செய்த தியாகங்கள் இருக்குல்ல, அதுல ஒரே 1% கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய RSS காரர்களுக்கும் பிஜேபி காரர்களுக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் சுத்தமாக தெரியாது. ஜவஹர்லால் நேரு 1889 பிறக்கிறாரு. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி. அவர் பிறந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய செல்வந்தர். 15 வயது வரை அவர் வீட்டிலேயே அவருக்கு ஆசிரியர்கள் பாடம் நடத்தியிருக்காங்க, வீட்டிலேயே படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் வீட்டுக்கு பாடம் நடத்திட்டு போவாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ளவர், அந்த அளவுக்கு வசதி படைத்தவர். அவர் 15 வயதுக்கு மேல பள்ளிக்கு அனுப்புறாங்க. அப்ப பள்ளிக்கு அனுப்பும்போது அந்த பள்ளியில 8 வாயிற்படிகள் இருக்கிறது. விளையாடிட்டே இருந்து புக்கை எடுத்துக்கிட்டு எந்த வழியாக கூட வரலாம். ஆனா அந்த வழியில அவருக்கு ஒரு கார் நிற்கும். அந்த கார்ல ஏறி வீட்டுக்கு வருவார். அவ்வளவு பெரிய செல்வந்தர். அதுக்கு அடுத்தது அவர் லண்டன்ல படிக்க போகும்போது ஜவஹர்லால் நேருடைய தந்தை மோதிலால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல அவர் சொல்றாரு, எனக்கு இங்க தினமும் காலையில் எழுந்த உடனே ஷேவ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது, அது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு கடிதம் எழுதுறாரு. அதுக்கு அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவிலேயே மிக சிறந்த ஒரு ஷோ பண்ணக்கூடிய ஒரு தொழில் கலைஞரை அனுப்பி வைக்கிறார். லண்டனுக்கு அனுப்பி வச்சு அங்க அவருக்கு தினமும் காலையில் தூங்கி எழுந்தவுடன் அவருக்கான அந்த பணியை செய்யறதுக்கு ஆள் அனுப்பி வச்சிருந்தாங்க. அதற்கு அடுத்தது ஒரு கடிதம் எழுதுறாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்பாவுக்கு. இந்த காலையில தூங்கி எழுந்திரிச்சு கல்லூரிக்கு கிளம்ப போகும்போது இந்த ஷூ துடைக்கிறது, அந்த ஷூ சாக்ஸ் அழுக்கா இருக்குது, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது, அதுக்கு தான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப மோதிலால் நேரு அவருக்கு ஒரு கடிதம் எழுதி சொல்றாரு, நீங்க பக்கத்துல உங்க ரூம்ல இருந்து நீங்க கிளம்புற இடத்துல இருந்து பக்கத்துல கடைகள் இருந்தால் அந்த கடையில காலையில போகும்போது ஒரு ஷூ வாங்கிக்கிங்க, மாலையில கொண்டு கழட்டி விட்டுருங்க. தினமும் ஒரு ஷூ புதுசா, ஒரு சாக்ஸ் புதுசா வாங்கி போட்டுட்டு போ, திரும்ப கொண்டு மாலையில கழட்டி விட்டுரு. நீ பழைய ஷூவை, அந்த பழைய சாக்ஸை துவைச்சு அதெல்லாம் போட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி மோதிலால் நேரு அவர்கள் ஜவஹர்லால் நேருக்கு சொல்றாரு. இது இவ்வளவு பெரிய செல்வந்தர், அவரு பணம் படைத்தவர் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய செல்வாக்குள்ள ஒரு குடும்பத்துல பிறந்த அந்த ஜவஹர்லால் நேரு 1916ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயதுல கமலா நேரு என்ற ஒரு அம்மாவை திருமணம் செய்கிறார். அந்த திருமணம் செய்யும் அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த அம்மா 20 ஆண்டுகள் குடும்பம் நடத்துறாங்க. அந்த 20 ஆண்டுகள்ல 9 ஆண்டு 6 மாதம் ஜவஹர்லால் நேரு சிறையில் இருந்தார். இந்த நாடினுடைய சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக, வெள்ளையரை எதிர்த்து ஒரு பெரிய தியாகம் பண்ணியிருக்கார். 9 ஆண்டு சிறையில் இருந்திருக்கார். அவரு குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்தது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்திரா காந்தின்ற ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான், மற்றபடி அவருக்கு குழந்தைகள் கிடையாது. கடைசியா அந்த கமலா நேரு அம்மா இறக்கும் போது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையும் இறந்து போச்சு. ஆனா 20 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் குடும்ப வாழ்க்கையில் இருக்காரு. அந்த 20 ஆண்டுகள்ல கூட அவரு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு. சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர் கிடையாது, சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தவர் கிடையாது, மிகப்பெரிய செல்வந்தர். அவர் இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மண்ணின் விடுதலைக்காக 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். இந்த தியாகங்கள்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய RSS காரர்களுக்கும் அந்த பிஜேபி காரர்களுக்கும் இது தெரியுமா? அதனுடைய வலி என்னன்னு தெரியுமா? அதனாலதான் நாடு 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விடுதலை அடையும் போது அவர் முதல் பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார். அதுக்கெல்லாம் பரிசு அவர் தியாகம் தான், அவருடைய உழைப்பு தான். இதோ ஈஸியா அவருக்கு அந்த பதவி கிடைச்சல, ஈஸியா அவருக்கு அந்த இடத்துல போயிட்டு நின்னல. முதல் பிரதமராக பதவியேற்ற அவரு 1964 வரை ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய
பிரதமராக அவர் பதவி வகித்திருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அந்த 17 ஆண்டு காலம் அவர் செய்தது என்ன? அவர் தான் இந்தியா, அவர் போட்ட அடித்தளம் தான் இந்தியா. அவர் இல்லைன்னா இந்தியாவே கிடையாது. அவர் தான் என்எல்சி, அவர் தான் ராணுவம், அவர் தான் ராணுவ தொழிற்சாலை, அவர் தான் எல்ஐசி. இந்தியாவுடைய அடிப்படை கட்டமைப்பு முழுக்குமே அவர் தான். அவர் இல்லாம, நேரு இல்லாம இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி வகராக்கள் ஒண்ணுமே அவங்க இங்க வந்து இந்த பூமியில பண்ணல. அதனுடைய வேர் தான். அந்த வேரை அழிக்கணும் அப்படின்றது தான் இன்றைய இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, அமித்ஷா போன்ற தலைவர்கள் நேருவை தாக்குவதற்கான காரணம். நேரு ஒண்ணுமே செய்யல, நேரு தான் இந்த நாட்டை கெடுத்துட்டாரு. நேரு மட்டும் கெடுக்காம இருந்தா இந்த நாடு வந்து வேற மாதிரியா இருந்திருக்கும், வேற ஒன்னாவும் இருக்காது. கொரோனா வந்தா எல்லாம் மணியாட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும் இந்த நாடு. நேருவால் தான் இந்த நாடு வந்து பன்முகத்தன்மையான ஒரு ஜனநாயக பாதையில நேரு இந்த நாட்டை கொண்டுட்டு போயிருக்காரு. அதனுடைய அடிப்படையில தான் காங்கிரஸ் கட்சி அழிக்க முடியாத இடத்துல இன்னைக்கு வரல இருக்குது. இன்னை வரல கிராமம் வரலும் வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அனைத்து ஊர்களிலும் 2 பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஊர்ல நீ எந்த இந்தியாவில் எந்த மூலையில எந்த ஊர்ல போய் கொண்டு போய் நிறுத்தினா கூட சரிதான், அந்த ஊர்ல 2 காங்கிரஸ் கட்சிக்காரன் இருப்பான். இன்னை வரலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடியாக மோதக்கூடிய, நேரடியாக களம் காணக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் காங்கிரஸ் கட்சி. 2014 தேர்தலில் மிக குறைந்த 44 தொகுதிகளை மட்டுமே பெற்றது. அதற்கு அடுத்தது 2019 52 தொகுதிகளை மட்டுமே பெற்றது. ஒரு எதிர்கட்சி கூட அவங்களுக்கு உட்கார முடியாம 10% கிடையாது, எதிர்கட்சி அந்தஸ்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 10 ஆண்டு கால தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராஜீவ்காந்தி மறைவு. ராஜீவ்காந்தி மறைவுக்கு பின்னாடி இருந்த தலைவர்கள் சோனியா காந்தி செய்த தவறு, சோனியா காந்தி அரசியலே வேண்டாம் அப்படின்னு கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது சீதாராம் கேசரி என்ற தலைவர் தான் போயிட்டு சோனியா காந்தி அழைச்சிட்டு வராங்க. இல்லமா, நீங்க வந்தாதான் கட்சி உருப்படும் அப்படின்றாங்க. மீண்டும் கட்சிக்கு உயிர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்கு இன்னும் பிரைம் மினிஸ்டரா வந்து சோனியா காந்தி வரக்கூடாது, அவங்க வெளிநாட்டுக்காரி அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தினாங்க. அந்த அம்மா பிரைம் மினிஸ்டரா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கட்சியை மட்டும் தலைமையை பாதுகாத்தாங்க. அந்த பாதுகாத்துட்டு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தவறுகள், தோல்வியை கண்டு தலைவர்கள்லாம் வெளியேற ஆரம்பிச்சாங்க. வெளியேற ஆரம்பிக்கும் போது 2014 2019 காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவில் இருந்தாங்க. 2019க்கு பின்னாடி ராகுல் காந்தி இறங்கி மிகப்பெரிய ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஒரு நடைப்பயணத்தை, அதை குறுக்கும் நெடுக்குமாக ஒரு உண்மையான மக்கள் பற்று கொண்டு, மக்கள் தோல் மேலே கை போட்டு, விவசாயிகள் தோல் மேலே, என்ன ஓட்டுநர்கள் தோல் மேலே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கட்டி பிடிச்சி அரவணைச்சி குழந்தைங்களை தூக்கி கொஞ்சி விளையாடி அந்த நடைப்பயணத்தில் அவருக்கு கிடைச்ச ஆரவாரமான ஒரு மரியாதை, செல்வாக்கு 2024 மக்களவைத் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 100 தொகுதிகள் கிடைத்து ஒரு சரியான தகுதியான எதிர்கட்சி அந்தஸ்துல கிடைச்சிருக்கு, வந்திருக்கு. இப்ப இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், அதனுடைய தலைவர்கள் சோகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியா இல்லை. ஏன்னா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஷிண்டே இவர்களை நம்பி தான் அங்க இன்னைக்கு பிரதமரா அந்த நாற்காலியில உட்கார வேண்டிய அவலம், கொடுமை, இந்த 3 பேர்த்தினுடைய ஆட்டத்தை இனிமேதான் நரேந்திர மோடி அவர்கள் பார்க்க போறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழல் அங்க இருக்குது. ஆனா அவங்களால நிம்மதியா இல்லை, மகிழ்ச்சியா இல்லை. இன்னைக்கு 100 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி பேட்டி கொடுக்கும் போதோ, அல்லது சோனியா காந்தி உட்கார்ந்து இருக்கும் போதோ, கார்கே அவர்கள் பேட்டி கொடுக்கும் போதோ பார்த்தீங்கன்னா அவங்க முகத்துல அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அதாவது தோல்வி அடைந்த எதிர்கட்சியில் வரிசையில உட்கார போற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அதனுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனா வெற்றி பெற்ற பிஜேபியும், வெற்றி பெற்ற பிஜேபியினுடைய தலைவர்களும் அதனுடைய தொண்டர்களும் மகிழ்ச்சி இல்லை அவங்ககிட்ட. காரணம், இவர்கள் புத்துயிர் பெற்று மிகப்பெரிய எழுச்சியை பெற்று இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இனிமே உங்களுடைய ஆட்டம் அப்படி என்பது நீங்க நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாது. ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு தலைவர், ஒரு கட்சி, இதெல்லாம் இனிமே இங்க அமல்படுத்த முடியுமா? ஏதாவது நடக்குமா? இங்க உங்களுடைய திட்டங்கள்லாம் இனிமே இங்க நடக்குமா? அதெல்லாம் நடக்காது. அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மகிழ்ச்சியில் இருக்குது. நீங்க சட்டத்தெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி பாஸ் பண்ண முடியாது, நீங்க சட்டம் நினைச்ச மாதிரிலாம் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது, எந்த வேலைகளையும் உங்களால செய்ய முடியாது. அனைத்தும், உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் முடங்கி விட்டது. அதனால் நீங்கள் சோகத்தில் இருக்கிறார்கள், காங்கிரஸ் மகிழ்ச்சியில் இருக்குது. இதுதான் இன்றைய இருக்கக்கூடிய நிலைமை. நன்றி, வணக்கம்.